Hey guys, good morning. Today's date is 6/7/2026, Monday. Week start ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக் நல்லா புலிஷாக தான் முடிஞ்சிருக்கு. ப்ரீவியஸ் வீக் லோவை வந்து ஸ்வீப் பண்ணிட்டு லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புலிஷாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஆப்வியஸாக இந்த வீக் நம்ம ஒரு வீக்லிக்கே ஒரு கரெக்ஷன் மாதிரி எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா 4 ஹவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் ஒரு எம்எஸ்எஸ் வச்சுருக்கு. அதாவது ரீசண்டாக இருந்த ஹை லோ இதுதான். ஸோ மார்க்கெட் இந்த லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு இந்த ஹையை வந்து பார்த்தீங்கன்னா பாடி க்ளோஸ் வச்சுருக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த இடத்துல. ஸோ மார்க்கெட் இப்போது ஸ்ட்ரக்சர் மாறினதுனால நம்மளுடைய ரீசன்ட் லோ இது, ஹை இது. ஸோ மார்க்கெட் இப்போது ஒன்று இருக்கிற இடத்துல இருந்து இந்த 4 ஹவருடைய ஒரு பிளாக் இருக்கு இல்லையா, இங்கே வந்துட்டு மார்க்கெட் மேலே ஏறலாம். இதுதான் நம்ம ஃப்ரைடே எக்ஸ்பெக்ட் பண்ணது. பட் ஆனால் மார்க்கெட் கன்சால்டேஷன்ல இருந்ததுனால கீழே வரல. ஸோ மார்க்கெட் வந்து இப்போது நான் இதுதான் பார்க்குறேன். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து பை சைட் மாறினதுனால ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் அப்படியே பவுன்ஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. இதுதான் நமக்கான ஒரு ட்ரோன் லிக்விடிட்டி. ஸோ மார்க்கெட் போயிட்டு இந்த ஹைஸ் எல்லாத்தையும் எடுக்கணும். இதுக்கு தான் வாய்ப்பு. 1 ஹவரில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த லோ வந்துட்டு அகெயின் மேலே ஏறலாம். ஸோ காலையிலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ்லலாம் நல்ல ஒரு ஏஷியாவில் ஒரு கன்சால்டேஷன் தான். மார்க்கெட் வந்து இந்த ஹை அண்ட் லோக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 7.15 போயிட்டு ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து ஏஷியாவில் நடந்தது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ஸ்விங்குக்கு, அதாவது இந்த 1 ஹவருடைய ஸ்விங், இது ஹை, சாரி இது லோ, இது ஹை. அப்போ மார்க்கெட் வந்து இந்த ஹை டு லோ நீங்கள் வந்து ஃபிப் போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 to 60% இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வருது. ஸோ ஒருவேளை மார்க்கெட் ஒரு டீப் கரெக்ஷன் வந்துச்சுன்னா இந்த லோ 70% வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, 0.7% வரைக்கும். ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். மார்க்கெட் இப்போ இறங்கிட்டு இருக்கு. பார்ப்போம், இந்த லோவை எடுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஜோனுக்கு வந்துடும். 4159 இந்த லோவை பாடி க்ளோஸ் வச்சிருச்சு கேண்டில் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்துடும். இதுதான் இன்னைக்கான ஜோனு. இங்கே வந்ததுக்கு அப்புறமா நமக்கு பைக் ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு சொல்லி பார்ப்போம். லோயர் டைம் ஃப்ரேமில் கிடச்சிதுன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஆக்சுவலான ட்ரான் லிக்விடிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 4 ஹவருக்கு இதுதான் வந்து லிக்விடிட்டி ஜோன். இந்த ஹை 4220. ஸோ இதுதான் வந்து நமக்கான டார்கெட். இங்கேருந்து அந்த ஜோன் வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம். அதுக்கு மேலே போகுமா அப்படின்றது மார்க்கெட்டோடைய மூமெண்ட்டை பொறுத்து தான். ஸோ பை அப்படியே கண்டினியூ பண்ணிச்சுன்னா நிச்சயமாக வந்து நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இதுதான். டேவோடைய நல்ல சப்ளை ஜோன் இங்கே இருக்குது 4423. இதுதான் டேவோடைய சப்ளை ஜோன். பார்ப்போம். மார்க்கெட் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையை எடுக்கணும், எடுத்தால் தான் அங்கே போகும். இந்த இடத்துக்கிட்டலாம் வந்து மார்க்கெட் கண்டிப்பாக வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். லெட்ஸ் see guys, மார்க்கெட் ஃபஸ்ட்டு இந்த 4220 எடுக்கட்டும், எடுத்ததுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். இன்னைக்கான லெவல்ஸ் இதுதான். மார்க்கெட் இருக்கிற ஸ்ட்ரக்சரில் இருந்து பை ஆகணும். கீழே 1 ஹவருடைய டிமாண்ட் ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் பை பார்க்கலாம். ஓகே guys, see you on next video. Thank you so much.